அமெரிக்க தூதுராலயம் மற்றும் மாத்தறை சமாதி சமூக அபிவிருத்தி மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்த வடக்கு தெற்கு நண்பர் ஒன்றிணைவு நிகழ்வின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று மாத்தறை ராகுல கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றன. 2 நாட்கள் கொண்ட மென்பந்து கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாள் போட்டிகள் இன்று நடைபெற்றன. யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி அணிகளுக்கிடையில் நடைபெற்ற போட்டியில் யாழ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராலயத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி ஸ்போட்டர் இலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் முத்திக பத்திரன் ஆகியோரால் கிண்ணங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் பிரமோதி விக்ரமசிங்கவும் இதில் கலந்து கொண்டிருந்தார். උතුරටත් දකුණටත් ආවේනික වුණු සුවිශේෂී ප්‍රශ්න වගේම අපි පොදු ප්‍රශ්නත් දැක්කා. අපි දෙගොල්ලන්ටම வடக்கிலும் தெற்கிலும் நாம் ஒரு பொதுவான பிரச்சனையை அடையாளம் கண்டோம். 2 பகுதி மக்களும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள முடிந்தது. இரு தரப்பினருக்கும் இடையில் சந்தேகம் ஏற்படுவதற்கு மொழி ஒரு தடையாக உள்ளது. அத்துடன் அதிகார ஆசை கொண்ட சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை தூரமாக்குவதற்கு காரணமாக உள்ளது. උතුරෙන් දකුණෙන් අපේ ජනතාව ඈත් කරන